எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த கொஸ்டின் தான். அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது வந்து எலக்ட்ரிக்கல்ல வந்து பேசிக் வந்து என்ன? நம்ம பேசிக் எப்படி கத்துக்கிறது? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா பாருங்க, நம்ம வீடுகளுக்கு வந்து வயரிங் பண்றதும் சரி, இல்ல சில இடங்கள்ல நம்ம வந்து வயர் வாங்க போறோம், நம்ம கேபிள் வாங்குறோம் அப்படின்னா, அது எத பேஸ் பண்ணி நம்ம வாங்கணும் அப்படின்றது நமக்கு ஈஸியாவே தெரிஞ்சிரும். இப்ப இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 3 டெர்ம்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். அந்த 3 டெர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது வோல்டேஜ் இங்க பாருங்க. இது வந்து வோல்டேஜ். அடுத்து இது வந்து ஆர்ம்ஸ். இப்ப இது வந்து ஓம் அப்படின்னு சொல்லுவோம். இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸோடது நம்ம ஓம்ன்னு சொல்லுவோம். இப்ப ஒரு வயர்ல வந்து நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அங்க எதெல்லாம் எப்படி இருக்கணும்? நமக்கு ஒரு லோடு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றப்ப, அந்த லோடு வந்து இவ்வளோ வாட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றப்ப, அதுல எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ இருக்கணும்? எவ்வளோ வோல்டேஜ் நம்ம இருந்துச்சுன்னா, எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ வரும்? எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியணும். இப்ப இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வயர் வாங்குறப்ப ஆல்ரெடி அவங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணி வயர் எல்லாம் இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஸ்கொயர் எம்எம், ஒரு 2.5 இந்த மாரி நம்ம வயர் சொல்றோம்ல, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இவ்வளோ இருக்குது. இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா, இந்த கேபிள் வந்து இந்த வயர் வந்து நீங்க இவ்வளோ ஆம்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அத பார்த்து தான் வாங்கிக்கிறோம். இப்ப சின்னதா வந்து ஒரு இந்த படத்து மூலம் நம்ம வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வோல்டேஜ் அப்படின்னு சொல்றது. இது வந்து ஒரு பைப் மாரி வந்து நீங்க நெனச்சுக்கங்க. இமேஜின் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த பைப்பு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி நேரா இருக்கணும். இந்த பக்கம் இப்படி நேரா இருக்கணும். இப்ப அந்த நேரா இருக்க வேண்டிய பைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஓம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா பாருங்க, அத வந்து பைப்ப வந்து குறுகலா ஆக்குன உடனே, இங்கருந்து போற தண்ணி பாருங்க, அதோட அளவு குறைஞ்ச உடனே என்ன ஆகும்? கம்மியா போகும். அப்ப அதே மாரி தான். அதாவது கரண்ட் ஃப்ளோ போய்க்கிட்டு இருக்கப்ப, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றது, கரண்ட் ஃப்ளோவ வந்து நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். இப்ப ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னா, கரண்ட் வந்து கம்மியா இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றது ஓமு. இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு கயிற வச்சு இந்த பைப்ப வந்து இறுக்குறது மாரி. அப்ப இறுக்குறப்ப அதோட அழுத்தம் வந்து அதிகமாகி, இப்ப அந்த பைப்போடது வந்து சிறுசாயிடுது சைஸ். அப்ப அதுல போற கரண்ட் பாருங்க கம்மியா தான் இருக்கும். இப்ப இதே இது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கரண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்றது ரொம்ப ஃப்ரீயா போகும். அதிகமான கரண்ட் ஃப்ளோ நமக்கு இருக்கும். இப்ப இன்னொரு கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, அதாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து சேமா தான் இருக்குது. ஆனா அதிகமான கரண்ட் நம்ம அதுல ஃப்ளோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த வோல்டேஜ வந்து நம்ம அதிகப்படுத்தணும். அதாவது வோல்டேஜ் அப்படின்றப்ப இந்த இடத்துல வந்து இத புஷ் பண்ணுது பாருங்க. இந்த வோல்டேஜ அதிகப்படுத்தணும் அப்படின்னா, அதே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்கு அதிகமான கரண்ட் ஃப்ளோ வந்து நமக்கு இருக்கும். நம்ம ஒரு லோடு வந்து அதிகமான லோடு எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த வயர் சைஸ் வந்து அதிகமா இருக்கணும். அந்த சைஸ் அப்படின்னு சொல்றது ஏரியா. ஏரியா அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கம்மியாகும். இந்த சைஸ்க்கு இருக்குதுன்னு பாருங்க. ஏரியா அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இந்த இருக்கிறது குறையிற மாரி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மி ஆயிருச்சுன்னா, கரண்ட் ஃப்ளோ அதிகமா இருக்கும். நம்ம அதிகமான லோடு வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு ஆன்லைன் கால்குலேட்டர் தான். அதாவது ஓம்ஸ் லா வந்து நம்ம ஆன்லைன் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணோம்னா அந்த கால்குலேட்டர் வரும். இப்ப இதுல வந்து ஒரு சின்னதா நம்ம அந்த படத்துல பார்த்ததுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துரலாம். வந்து ஒரு 230 வோல்ட் குடுத்துட்டோம். இப்ப ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்றத பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 10 ஓம் நம்ம குடுத்துக்கிறோம். குடுத்துட்டு இதோட கரண்ட் என்ன, பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னு பாருங்க. இப்ப வந்து வோல்டேஜ் அப்படின்னு சொல்றது வந்து 230 குடுத்துட்டோம். அதுல கரண்ட் அப்படின்னு சொல்றது 23 ஆம்ப்ஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றது 10. இப்ப பவர் அப்படின்றப்ப பாருங்க 5290 வருது. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவ மட்டும் நம்ம மாத்துறோம். அதாவது இப்ப வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10 ஓம் இருந்ததா ஒரு 5 ஓமா மாத்தி நம்ம பார்க்கலாம். இதோட வேல்யூஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு வாட்டி செக் பண்றப்ப ரீசெட் பண்ணிக்கங்க. அப்பதான் கரெக்ட்டான ஆன்சர் கிடைக்கும். இப்போ வந்து நான் வோல்டேஜ் வந்து 230 குடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து மொத 10 குடுத்திருந்தோம். இப்போ வந்து 5 குடுப்போம். இப்போ அத நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க, அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறையுது அப்படின்னாலே, அந்த வயரோட சைஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஏன்னா ஏரியா கூட கூட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கம்மி ஆயிரும்.
இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, எல்லாமே அப்படியே டபுள் ஆயிடுச்சு. அப்போ இது மாதிரி தான், அதாவது வந்து ரெசிஸ்டன்ஸுக்கும் வோல்டேஜ் கரண்ட் இதோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த படத்துல பார்த்தோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.